கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்ட என் அன்பான இறை மக்களே, ஆலயத்துக்கு வருகின்றோம், செபிக்கின்றோம், செபமாலை சொல்கின்றோம், இறை வார்த்தையை படிக்கின்றோம் மற்றும் பல்வேறு ஆன்மீக காரியங்களிலே நாம் ஈடுபடுகின்றோம். ஆனால் இந்த ஜெபங்களின் வழியாக இறைவனை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகின்றதா? இறை பிரசன்னத்தை என்னால் உணர முடிகின்றதா? இறைவனை என்னால் பிறருக்கு வெளிக்கொணர முடிகின்றதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வானொலியை கண்டுபிடித்த மார்க்கோனி தனது குழந்தை பருவத்திலே ஒரு சந்தேகம் அவருக்கு வருகின்றது. தன்னுடைய தந்தை அவரிடத்திலே, மகனே, ஒவ்வொரு நாளும் நீ செபிக்க வேண்டும், இறை வார்த்தையை படிக்க வேண்டும், இறைவனோடு இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் கூறினாராம். இவருக்கு ஒரு சந்தேகம். கடவுள் விண்ணுலகில் இருக்கிறார் என்று சொல்கின்றோம். நாம் ஏறெடுக்கின்ற ஜபத்தை இவ்வளோ தூரத்தில் இருக்கிற கடவுளுக்கு கேட்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் அவருக்கு. இப்படிப்பட்ட இந்த சந்தேகத்தை வைத்துக்கொண்டே பல நாள் தந்தை கூறிய காரணத்தினால் தன்னுடைய ஜபத்தை மேற்கொண்டிருந்தார். தன்னுடைய படைப்பான அந்த வானொலியை கண்டுபிடித்த பிறகு அவருடைய சந்தேகம் தீர்க்கப்பட்டது. எங்கெல்லாம் வானொலி வைத்திருக்கப்பட்டதோ அங்கெல்லாம் அந்த வானொலியிலிருந்து வருகின்ற அலைவுகளின் காரணத்தினால் அனைவரும் கேட்க முடிந்தது. இப்படி எல்லோரும் கேட்க முடிகின்ற அந்த தருணத்திலும் கூட எல்லாவற்றையும் படைத்தவர் கடவுள், அனைத்திற்கும் முழு முதல் காரணமாயிருப்பவர் கடவுள், எங்கும் இருப்பவர் கடவுள். அப்படிப்பட்ட கடவுள் என்னுடைய குரலை கேட்க மாட்டாரா என்று அவருக்கு அந்த நாளிலே விடை கிடைத்தது. பிரியமானவர்களே, செபம் என்பது வெறும் வார்த்தைகளை அடுக்கி கொண்டு போவது மட்டுமல்ல. செபம் என்பது இறைவனோடு தொடர்பு கொள்கின்ற ஒரு உறவு. எப்படி நம்முடைய உடலிலே மூச்சு காற்று முக்கியமானதாக இருக்கின்றதோ அதுபோல ஒவ்வொரு நாளும் நாம் செபிக்க வேண்டும், இறைவனோடு ஒரு உறவு கொள்ள வேண்டும். இறை உறவு கொண்ட மக்களாக நாம் வாழும் பொழுது இந்த செபத்திற்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கின்றது. எங்கே 2-3 பேர் எனது பெயரால் கூடியிருக்கின்றார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். நாம் ஒன்றாக பல இடங்களிலே கூடுகின்றோம், நண்பர்கள் மத்தியிலே கூடுகின்றோம், குடும்பமாக கூடுகின்றோம். கூடுவது மட்டும் முக்கியமல்ல, இயேசுவினுடைய பெயரால் கூட வேண்டும். முதலிலே நம்முடைய கூடுகை இயேசுவின் பெயரால் இருக்க வேண்டும். இயேசுவின் பெயரால் அது இருக்கும் பொழுது அங்கே அதிசயங்கள் நடைபெறுகின்றன, அங்கே அருள் அடையாளங்கள் நிகழுகின்றன, அங்கே இறை வல்லமை வெளிப்படுகின்றது. கூடுவதோடு நின்றுவிடக்கூடாது, இயேசுவின் பெயரால் கூடுவதோடு நின்றுவிடக்கூடாது. மாறாக ஒருமிக்க மனதோடு நாம் கூட வேண்டும். நம்முடைய பகைமையை வெறுத்து மன்னித்து அன்பு செய்கின்ற உள்ளங்களாக நாம் மாற வேண்டும். நமது உள்ளத்திலே ஒரு சில கேள்விகள் எழலாம். நான் ஏன் ஜெபிக்கணும்? எதற்காக ஜெபிக்கணும்? எங்கு ஜெபிக்கணும்? எப்படி ஜெபிக்கணும் என்று இந்த 4 கேள்விகள் நமது வாழ்க்கையிலே மீண்டும் மீண்டுமாக வந்து கொண்டுதான் இருக்கின்றது. முதலிலே ஏன் ஜெபிக்க வேண்டும்? இறைவன் இந்த உலகத்தை படைத்தார். இந்த உலகை படைத்த இறைவனிடத்திலே வரும் பொழுது நம்முடைய சுய விருப்பங்களை எல்லாம் நாம் விட்டுவிட்டு இறைவனை முன்னிலைப்படுத்துவதற்காகத்தான் நாம் ஜெபிக்க வேண்டும். இறைவனை மகிமைப்படுத்துவதற்காகத்தான் நாம் ஜெபிக்க வேண்டும். எதற்காக ஜெபிக்க வேண்டும்? நம்முடைய சுயநலங்களை விடுத்து இறைவனோடு ஒன்றித்து வாழ்வதற்காகவே நாம் ஜெபிக்க வேண்டும். எங்கு ஜெபிக்க வேண்டும் என்ற கேள்வியை நாம் சிந்திக்கும் பொழுது ஆலயத்துக்கு வருகின்றோம், நாம் ஜெபிக்கின்றோம். ஆலயத்துக்கு வந்து ஜெபிப்பதோடு நின்று விடாமல் வீட்டிற்கும் சென்று அந்த ஜெபத்தை பெற்ற மக்களாக வாழ வேண்டும். ஆலயத்திலே ஆண்டவரே, நான் எல்லோரையும் அன்பு செய்கின்றேன், எல்லோரிடத்திலே வாழ்கிறேன் என்று சொல்வதோடு நின்று விடாமல் வீட்டிலும் கூட உண்மையான ஒரு உறவை வைத்திருப்பவர்களாக நாம் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய ஜெபத்திற்கு ஒரு முழுமை கிடைக்கின்றது. ஆகவே பிரியமானவர்களே,
ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் ஜெபிப்போம். இறைவனோடு மட்டுமல்ல, நம்முடைய அயலானும் கூட நாம் ஜெபிக்கின்ற மக்களாக மாற முற்படுவோம்.